முழு இதயத்தோடு, உன் முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாட்டில் முடியாது. ஆண்டவரை நேசிக்க பழைய ஏற்பாட்டிலே முடியாது. பிதாவை முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்தது இயேசு மட்டும்தான். இயேசுக்கு பின்னால் அவர் சன் ஆப் காட், நாம் எல்லாரும் சன்ஸ் ஆப் காட். அவருக்கு பின்னால் நாம் எல்லாரும் அவருடைய பிரியமான குமாரர்களாக குமார்த்தைகளாக மாறிவிட்டோம். எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் பிரைஸ் காட் அன்பின் வடிவாக நமக்குள் இருக்கிறார். அன்பின் ஆவியாக நமக்குள் இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லுது. ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்துமோ? ரோமர் 5:5 சொல்லுது. நம்மகிட்ட இருக்கிற ஓல்டு அன்பு, பழைய ஆதாமின் அன்பு, அது வீக்னஸ், அது பழுதுபட்டது. திடீர்னு ஐ லவ் யூன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் டைவர்ஸ்ன்னு சொல்லுவான். அது ஆதாமின் அன்பு, பழைய ஆதாமின் அன்பு, விழுந்து போன அன்பு. தெய்வமே அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு, அவர் ஆவியாக உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறார். இப்பொழுது முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனையும் அன்பு கூற முடியும், மனுஷர்களையும் அன்பு கூற முடியும், ஒருவருக்கொருவர் அன்பு கூற முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.